Il va au temple. தேவாலயத்துக்கு போனவர் என்ன பண்றாரு? Et il va au temple. Qu'est-ce qu'il fait? வாசிங்க பார்க்கலாம். Regardez. 21 அதிகாரம் 12வது வசனம். 21 அதிகாரம் 10ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்க. À partir de verset 10. இயேசு செஞ்ச வேலையில என்ன நடந்துச்சு? Regardez ce qu'il s'est passé avec ce que Jésus a fait. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் கொஞ்சம் பேர் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். Beaucoup de personnes ont été émues et ont commencé à demander qui était celui-ci. beaucoup de personnes இல்ல. நோ நான் சொன்னது தான் நீங்க சொல்லணும். கொஞ்சம் பேர். Un tout petit peu. இல்லையா? கொஞ்சம் பேர் ஆச்சரியப்பட்டாங்க. Un tout petit peu de personnes étaient émues. அப்படியே வசனம் சொல்லுது. Est-ce que la parole dit ainsi? வாசிங்க. Regardez. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும். போதும். எத்தனை பேர்? Combien? நகரத்தார் எத்தனை பேர்? யார் வாசிக்கிறா எனக்கு தெரிய மாட்டேங்குது. ரைட். நகரத்தார் எத்தனை பேர் ஐயா? Combien de personnes? நகரத்தார் யாவரும். கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்க. Toutes 10, dites-le. நகரத்தார் Toute la ville. அப்படின்னா என்ன அர்த்தம்? Donc qu'est-ce que ça veut dire? முழு ஏரியாவுக்கும் கதை போயிருச்சுன்னு அர்த்தம். Ça veut dire que l'histoire est partie aux oreilles de toutes les personnes. சரியா? Oui. Lorsqu'il entra dans Jérusalem, toute la ville fut émue. அப்படின்னு துப்புது பிரான்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும்னு அர்த்தம். Tout, ça veut dire. சரிதானே நான் சொல்றது? சரிதானே? பிரெஞ்சுல துப்புனா என்ன அர்த்தம்? எல்லாரும். ஓகே. யாவரும் ஆச்சரியப்பட்டு. அடுத்த வசனத்தை பாருங்க. Tout le monde était ému. இல்ல அடுத்த 12வது வசனம். Verset 12. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து. போதும். பிரெஞ்சுல வாசிங்க. Lisez en français. Jésus entra dans le temple de Dieu. Il chassa tous ceux qui vendaient et qui achetaient dans le temple. Il renversa les tables des changeurs et les sièges des vendeurs de pigeons. இந்த யார் இந்த விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும்? Et c'est qui ces personnes qui vendent? நான் சொன்னது போல Comme je vous l'ai dit, எத்தனையோ வெவ்வேறு தேசங்களிலிருந்து வருகிறார்கள். beaucoup de personnes sont venues de beaucoup de villes. அப்ப அவர்கள் ஆலயத்திலே பலி கொடுப்பதற்கு ஆடு மாடுகள் அங்கே இருந்து கொண்டு வர முடியாது எல்லாருக்கும். Donc toutes les personnes ne pouvaient pas ramener les sacrifices de tous les pays. அப்ப அவரவர்கள் தங்களுக்கான ஆடுகள் மாடுகள் புறாக்கள் வாங்க வேண்டும். Mais ils devaient aussi d'acheter leurs sacrifices, les pigeons, l'agneau pour eux. அப்போ ஆலயத்துக்கு உள்ளே அல்ல இது. Donc ça ne se passe pas à l'intérieur du temple. ஆலயத்துல தான். ஆனா அந்த புற வெளிப்பிரகாரத்துல அந்த சைடுல அந்த குப்பை மேட்டு வாசல் சைடுல. Ça se passe au temple, mais ça se passe aux alentours du temple. C'est à l'extérieur du temple que cela se produit. இது ஒரு தப்பா ஒரு தவறா? அவர்களுடைய பார்வையில நான் சொல்றேன். யூதர்களுடைய பார்வையில. De la vision d'un juif. Est-ce que c'est faux ce qu'ils ont fait? சிரியாவிலிருந்து வருகிறான், ஆப்பிரிக்காவிலிருந்து வருகிறான். Ils viennent de Syrie, ils viennent d'Afrique. எகிப்திலிருந்து Ils வருகிறான். viennent même d'Égypte. இவங்க அங்க இருந்து ஆடு மாடு பிடிச்சிட்டு வர முடியும்? Donc est-ce qu'ils pouvaient ramener leur agneau de là-bas? இங்க வந்து இந்த பலி கொடுப்பதற்கு இவையெல்லாம் விற்கத்தானே வேண்டும். Non, ils étaient obligés d'acheter sur place pour pouvoir faire leur sacrifice. எகிப்திலிருந்து வர்றவன் அந்த ஊர் பணம் கொண்டு வரான். Ceux qui viennent de l'Égypte, ils ramènent leur monnaie. இந்தியாவிலிருந்து வர்றவன் அந்த ஊர் பணம் கொண்டு வரான். Celui qui vient de l'Inde, il ramène la monnaie de l'Inde. இப்படி வெவ்வேறு வெளிநாட்டு நாணயங்களை கொண்டு வருகிறார்கள். Donc eux, ils viennent avec des monnaies internationales. அவற்றையெல்லாம் இஸ்ரவேல் பணமாகிய அந்த இஸ்ரவேல் நாணயத்துக்கு மாற்றிக்கொள்ள வேண்டுமா இல்லையா? Et ils étaient obligés de changer leur monnaie en monnaie d'Israël, n'est-ce pas? ஆகவே காசு மாற்றுகிறவர்கள் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறார். Donc là, il y avait aussi des changeurs, c'est-à-dire c'est ceux qui échangeaient la monnaie de l'un et de l'autre. Vous comprenez? அன்னைக்கு தான் ஸ்டார்டிங் டே. அன்னைக்கு தான் எல்லாம் வந்து மேசையை ஓபன் பண்ணிருக்காங்க எல்லாம். Et c'est le jour où ils ont commencé leur stand, c'est le jour où ils ont posé leurs affaires pour faire leur marchandises. இன்றிலிருந்து வியாழக்கிழமை வரை வியாபாரம் நடக்கும். Parce que depuis lundi jusqu'au vendredi prochain, il y aura du commerce. இன்று ஞாயிறு வாரத்தின் முதல் நாள். Parce que là c'est dimanche, c'est le premier jour de la semaine. அப்ப இன்றிலிருந்து வியாழக்கிழமை வரை வியாபாரம் நடக்க போகுது. D'aujourd'hui jusqu'à vendredi, il y aura ce commerce. ஆரம்பத்திலே இந்த ஆள் வந்து Et lui dès le départ il arrive. எல்லாரையும் துரத்தி ஆடுகளை எல்லாம் அவிழ்த்து மாடுகளை அவுத்தோன்னா என்ன செய்யும் மாடு? Lui il commence à Jésus il rentre, il commence à détacher les agneaux. Mais les agneaux ils font quoi quand on détache les animaux? ஆடுகளும் அழகா வரிசையா கதவுக்கு வெளியால போயிட்டு ஆலயத்தை விட்டு அப்படி மேய போகுமா? Vous pensez vraiment que les agneaux ils vont se ranger deux par deux, ils vont sortir par la porte tranquillement? அது அங்கிட்டு இங்கிட்டு எல்லாம் ஓடி ஆலயத்துக்கு உள்ளுக்கும் ஓடி இருக்கும். Non, les agneaux ont dû courir partout, il y en a même qui ont dû rentrer dans le temple. யோசிங்க, வெளிப்பிரகாரத்துல இது நடக்கிறது. Imaginez, et ça se passe juste à l'extérieur du temple. வெளிப்பிரகாரத்துல இருந்து உட்பிரகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு ஆடுக்கு தெரியுமா? Est-ce que l'agneau il savait que de l'extérieur on ne pouvait pas rentrer à l'intérieur du temple? ஆடு மாடு எல்லாம் அங்கிட்டு ஓடும் இங்கிட்டு ஓடும், ஆடுகளே எல்லாம் இடிச்சுக்கிட்டு ஓடும்.
பெரிய ரகல கல்லேபரம். Et en fait, c'est vraiment un gros trouble qu'il a apporté à ce moment-là. Les animaux auraient dû bouger ou bousculer les hommes. அந்த காலத்துல காசு நோட்டுல இல்ல, எல்லாம் நாணயம். Dans ces temps-là, l'argent, c'était pas des billets, c'était que des pièces. அவங்களோட மேசைகளை பரட்டணும்னு சில்லறை செதறது எல்லா பக்கமும். Donc quand Jésus a dû enlever, renverser toutes les pièces, les pièces ont dû rouler partout. அதுல மேல ஆடால இடிபட்டு ஓடுறவன் குனிஞ்சு சில்லறையை முழுக்க அள்ளிக்கிட்டு ஓட பாக்குறான். Et en plus de ça, il y a les agneaux qui bousculent les personnes, et les personnes, ils ont quand même l'œil sur les pièces, ils essaient de prendre les pièces. நாம் வாசிக்கும் போது சும்மா அமைதியா வாசிப்போம். Quand on le lit ça tous calmement. விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி. Chassez tous ceux qui vendent et achètent dans le temple. அதாவது இயேசு வந்து போங்கடா வெளியே. C'est comme Jésus dit, il a fait. எல்லாரும் அழகா வரிசையா ஓடுறாங்களாம். Et là apparemment tout le monde sort rangé deux par deux. அப்புறம் இயேசு சொல்லுகிறாரா? Et là Jésus அடுத்த வசனத்துல பாருங்க. Regardez le verset d'après. அந்த இயேசு படத்துல தான் சூப்பரா இயேசு சொல்லுவார். Sur l'argent qu'il fait bien. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். Ma maison sera appelée une maison de prière. ஆனா நீங்களும் அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். Mais vous en avez fait une caverne de voleurs. Oh. Naughty people. Ah, qu'est-ce que vous êtes coquin. இப்படியா சொல்லிருப்பாரு? Vous pensez que Jésus a dit ça? அது மாடு ஆடலாம். அது காத்திக்கிட்டு ஓடி பர சத்தம் அவரை டேய் ஏண்ட வீடு ஜெப வீடு கேக்குதாடா ஜெப வீடு பாலே. Et là, à ce moment-là, les bœufs et les agneaux ils ont dû partir. Et lui, il a dit ça, c'est ma maison de prière, c'est ma maison de prière. அப்பா கள்ளர் குகையாக்கினீர்கள் அறிவுகட்ட ஜந்துக்கள். Vous êtes les voleurs, vous les imbéciles. யோசிங்க, கள்ளர் குகையாக்கினீர்கள். Vous avez fait un caverne de voleurs? இல்ல. Mais c'est quoi ça? எல்லாம் ஓடுறான் ஆவி ஆத்மா சர்றான இடம் மாதிரி இருந்துச்சு. Tout le monde court et ils ont les esprits, la chair et le sang a dû changer de place. ஓடுறவன் சில பேர் நேரா காய்பாக்கிட்ட ஓடுறான். Et il y a des personnes qui courent, ils vont direct voir Caïn. என்னடா காக்காவா காய்பா அவர்களே. Mon Caïf. காய்பா சொல்லிக்கிற முடியல, காக்காவுக்கு மேல ஒண்ணும் வருது இல்ல. Même après caca, ils ont pas dû dire autre chose. பேசையெல்லாம் புரட்டி மிருகங்கள் எல்லாம் பெரிய பிரச்சனை நடக்குது. காய்பா Caïf, il y a un gros problème, il y a quelqu'un qui a renversé les tables et tout. ஐயோ யாரோ பயங்கரவாதிகள் பூந்து விட்டார்களா? Oh là là, pourquoi il y a des voyous qui sont arrivés? யாரோ யூதர்களுக்கு எதிரான ஒரு கூட்டம் கிளம்பி விட்டதா? Une foule qui est arrivée devant contre les juifs, c'est ça? நோ இல்ல காய்பா. Non. ஒருத்தன் Il y a un homme. Un seul homme. Un seul homme. யாரு? C'est qui lui? அந்த கழுதையில வந்தானே. Tu sais qui est venu sur l'ânon là? இப்ப விளங்குதா? Là vous comprenez ce qui s'est passé? கழுதையில வந்து முழு நகரத்தையும் குழப்பினாள். C'est-à-dire que la personne qui a troublé déjà pendant qu'il rentrait dans Jérusalem sur un ânon. தேவாலயத்தை குழப்பினாள். Là il vient ramener le trouble dans le temple. இரண்டாவது கம்ப்ளைண்ட் விளங்குதா உங்களுக்கு? Deuxième reproche sur Jésus. அப்ப காய்பா பாக்குறாரு. Là Caïf se dit ஒருத்தன் ஏதோ ஒரு பிளானோட தான் il y வந்திருக்கான். a quelqu'un il est venu mais il a un plan en tête, c'est sûr. Oh là là. Oh là là. Oh beaucoup de problèmes. Beaucoup de problèmes. பெரிய பிரச்சனை இது. C'est un gros problème ça. இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு இப்ப இதுல நம்ம கவனிச்சோம்னா அப்புறம் நமக்கு பஸ்கா பண்ண முடியாது, விட்டுருவோம். Mais bon, quoi qu'il en soit, on ne peut pas non plus s'attarder sur ça parce que nous on a pas cassé l'abri là. கொஞ்ச நேரத்துல இன்னொருவன் காய்பாவின் இடத்துல ஓடி வருகிறான். Juste peu de temps après, une autre personne vient voir Caïf. என்ன கதை தெரியுமா? Qu'est-ce qu'il lui dit? 14வது வசனத்தை வாசிங்க. Verset 14. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவர்களிடத்திற்கு வந்தார்கள். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். வாசிங்க Je vais फ्रेंड्स. vous expliquer. Des aveugles et des boiteux s'approchèrent de lui dans le temple et il les guérit. எனக்கு தெரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்க. Moi je sais ce que vous pensez. அதான் தெளிவா போட்டுருக்கேன். Parce que c'est écrit clairement, non? குருடனும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் Les வந்தார்கள். aveugles et des boiteux sont arrivés dans le temple. இதை இவர் விளக்கப்படுத்த Et lui il போறார். va nous expliquer ça. எனவே எங்களுக்கு விளங்காத மாதிரி. Parce que comme si nous on comprend pas ce qui est écrit. ஹலோ. Écoutez-moi. குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்துக்குள் வர தடை. Normalement les aveugles et les boiteux sont interdits de rentrer dans le temple. வர முடியாது. Ils n'ont pas le droit de rentrer. ஏன் வந்தாங்க தெரியுமா? Vous savez pourquoi ils sont venus? இந்த ஆடு மாடு எல்லாம் ஓடி எல்லாம் அவாமே உடுப்பு கலர எல்லாம் ஸ்நானம் அள்ளி ஒரு பெரிய
கலேபரம் நடக்குது இல்ல, Et comme il y a un gros trouble qui s'est produit, les agneaux qui courent et qui n'ont plus de vêtements, il se passe tellement de grandes choses à côté du temple. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கதை போகிறது. இவர் அந்த நாசரேத்து இயேசு. Donc là, petit à petit, la rumeur court parmi la foule en disant c'est lui le Jésus de Nazareth. அப்ப அந்த நசரேயனாகிய இயேசு என்றால் அநேகருக்கு தெரியும். Donc beaucoup connaissaient, avaient entendu déjà parler de Jésus de அப்ப Nazareth. குருடர்கள் கேள்விப்பட்டாங்க. Alors les aveugles ont entendu cela. அவரா? Ils ont dit oui. அவர் சுகம் கொடுக்கிறவர். Mais lui, c'est celui qui nous guérit. Il est où? Il est où? Il est où? சப்பானியும் நோண்டி நோண்டி வந்தா எங்க எங்க? Et le boiteux, lui aussi, il marchait, il arrivait. உள்ள இருக்கிறாரா? Ils ont dit il est dans le temple. நம்ம உள்ள போக தடை. Mais nous, on n'a pas le droit de rentrer dans le ஆனா temple. இப்ப பிரச்சனை இல்ல. Bon là, il n'y a pas de problème. ஏன்னா எல்லாம் குழம்பி ஆடு மாடு மனுஷன் எல்லாம் எட்டம் மாறி அலையிறான். இது தாண்டி சான்ஸ்னு இவன் எல்லாம் உள்ள Il a ஓடிட்டான். dit ça, c'est vraiment l'opportunité parce que comme tout le monde court partout, personne ne va voir qu'on va rentrer dans le temple. Est-ce que vous comprenez? ஒரு கூட்டம் இங்க இருந்து வெளியே ஓடுது. ஆடு முட்டி ஆடு கடிச்சு ஓடுது. Là, il y a une foule qui sort du temple parce qu'ils ont été mordus, parce qu'ils ont été piqués par l'agneau. இன்னொரு கூட்டம் கண்ணு தெரியாம எங்க எங்கன்னா அதுவும் முட்டி மோதி உருண்டு பிறண்டு உள்ளுக்கு வருது. Et là, les aveugles, eux, ils comprennent rien, ils sont en train de marcher, ils disent où? Et eux, ils rentrent dans le temple. எல்லாம் ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்திட்டு ஓடுறான். Il y en a un qui court en disant oh mon Dieu, et il sort. ஒரு கூட்டம் இயேசுவே சொஸ்தமாக்கும் இயேசுவே சுகமா எங்க இருக்கிறீங்க ஐயா? Et l'autre foule qui arrivait Jésus, guéris-moi, Jésus, guéris-moi, où es-tu? இயேசு என்ன பண்றாரு? Et Jésus, qu'est-ce qu'il fait ici? இந்த குழப்பத்தை உண்டாக்கிட்டு Après avoir fait tout cela, வர்ற குருடன் எல்லாத்தையும் பிடிச்சு பார்வை அடையவாகயா சப்பானி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட பார்வை அடை நீ எல்லாம் வா இந்தா வா. et là, பாருங்க அவர்களை சொஸ்தமாக்கினார். இப்ப விளங்குதா? et là, il a guéri, vous comprenez? ஒரு நல்ல யூதன் என்ன செய்யணும்? Donc un bon juif, qu'est-ce qu'il aurait dû faire? வர்றவனை விரட்டணும். Lui, si c'était un bon juif, il aurait dû dire, நீ இங்க வராத, நீ இங்க வர முடியாது, உனக்கு தெரியாதா? நீ குருடன், நீ அங்கவீனன், நீ வர முடியாது. il aurait dû lui dire toi t'es l'aveugle, toi t'es boiteuse, donc d'après notre tradition t'as pas le droit de rentrer dans le temple. இவர் அவனுக்கு சுகம் கொடுத்துட்டு Mais இருக்காரு. lui, qu'est-ce qu'il fait? Il est en train de guérir ces gens-là. இந்தா போகுது செய்தி காய்பாவுக்கு. Et encore voici une information qui va aux திருப்பி oreilles de ஒருத்தன் வந்து Caïphe. காக்கானுகிட்டு இருக்கான். Et là, il y en a un autre qui vient, il fait caca aussi. காய்பா குருடே சப்பானி வரக்கூடாதானே நான் உள்ள. Il dit mais Caïphe, il y a les voleurs et les boiteux et les aveugles qui rentrent alors qu'ils n'ont pas le droit de rentrer dans le temple. என்ன குருடர்களும் சப்பானிகளும் உள்ளேயா? என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் சேவகர்கள்? Quoi, les aveugles et les boiteux ils rentrent dans mon temple, mais qu'est-ce qu'ils sont en train de faire les soldats? சேவகர்கள் சில்லறை பொறுக்கு கொண்டிருக்கிறார்கள். Les soldats en fait ils sont en train de ramasser les pièces qui sont tombées par terre. சரி அப்ப அந்த குருடர்களுக்கும் அவர்கள் ஏன் வருகிறார்கள்? Mais pourquoi ces aveugles et ces boiteux sont rentrés dans le temple? அவனிடத்துக்கு வருகிறார்கள். அவனிடத்துக்கு Mais ils வருகிறார்கள். viennent voir cet homme-là. எவனிடத்துக்கு? Quel homme? அந்த மேசை புரட்டி ஆடு மாடு அவிழ்த்தவன். Ben, celui qui a détaché les animaux et qui a renversé les tables. அவனிடத்தில் ஏன் குருடர்கள் சப்பானிகள் Mais வருகிறார்கள்? pourquoi les boiteux et les aveugles viennent voir cet homme? அவன் அவர்களுக்கு பணம் கொடுக்கறானா? Est-ce qu'il est en train de donner de l'argent? இல்லை, Non, non, non. சுகம் கொடுக்கறான். Il est en train de donner la guérison. Quoi? சுகம் கொடுக்கறான். La guérison? ஏய் உண்மையா அவங்களுக்கு சுகம் கிடைக்குதா? Tu me dis la vérité là. நீ கண்ணால கண்டியா? Tu l'as vu de tes yeux? ஏய் சொந்த கண்ணால Oui, ரெண்டு j'ai vu de கண்ணால mes கண்டேன். propres deux yeux. ஏய் Hey, இந்த ஐபோன் போய் போட்டோ எடுத்துட்டு வா. tiens, je te donne l'iPhone, va me prendre en photo. ஐபோன் இருந்தா கொடுத்திருக்கலாம், போட்டோவாவது எடுத்துட்டு Je வா. suis sûr s'il avait l'iPhone, il l'aurait donné pour avoir une அப்ப preuve. காய்பா சில பேர் அனுப்புகிறார். போய் பார்த்துட்டு வந்த Et là, இன்னொருத்த Caïphe, il பைத்தியம் envoie des personnes en disant va, regarde ce qu'il se passe. வந்து சொல்லுகிறார்கள் இதுதான் ஐயா Et உண்மை. ils leur disent mais oui, c'est la vérité ce qu'ils t'ont apporté. இதெல்லாம் எவ்வளவு நேரத்தில் நடந்திருக்கும்? Et ça, à votre avis, ça s'est passé en combien de temps? எல்லாம் ஒரு மணி நேரத்திலயா? En 1 heure? அந்த முழு நாளும் இதுதான் கேஸ். C'est-à-dire que toute la journée, on parlait que de ça. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா Et இருக்கு. ça, vous savez, ça plaît beaucoup aux enfants, aux petits-enfants. அந்த அங்கிள் சூப்பர் அங்கிள். அந்த அங்கிள் சூப்பர் அங்கிள். Il est trop bien ce monsieur. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? அந்த அங்கிள் வந்து இப்படி எல்லாம் பண்றாரு சொல்லியா இருக்கு. இந்த முறை பஸ்கா சூப்பர். Ça fait trop rire ce monsieur, il fait plein de choses qu'on voulait faire nous aussi. அப்ப அந்த அங்கிள் யாருன்னு தெரியாது. Mais ce monsieur, personne ne le connaissait. அப்ப அந்த அங்கிளுக்கு பேர் வச்சிட்டாங்க. Mais ils ont mis un nom à ce monsieur. ஓசன்னா அங்கிள். Hosanna, monsieur Hosanna. சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து நின்று Les கத்துது. petits-enfants, ils sont là. அங்கிள் தாவீதுக்கு வருக ஓசன்னா. அங்கிள் தாவீதுக்கு வருக ஓசன்னா. Monsieur Hosanna, fils de David, monsieur. அப்ப இயேசு. Et là, Jésus. Thank you. Il dit merci, merci. Merci. காய்பாவுக்கு போகுது சங்கதி. Et là encore l'information va arriver aux oreilles de Caïphe. சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து இப்படி இயேசுவை பார்த்து அந்த ஆளை பார்த்து தாவீதின் குமாரனே ஓசன்னான்னு கத்திக்கிட்டு Ils கிடக்குது. sont en train de dire, même des enfants, ils sont en train de crier fils de David, Hosanna. அப்ப கொஞ்சம் தலைவர்களை அனுப்புறாங்க. Et là, il envoie encore des chefs. அவர்கள் வந்து இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், Et ils leur disent à Jésus, பிள்ளைகள் எல்லாம் இப்படி கத்துது நீ பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கிறியே தேவதூஷணம். mais
si les enfants disent des blasphèmes et toi t'es là en train de sans rien faire. அப்போ இயேசு சொல்லுகிறார், Et là Jésus dit, ஏய் பிள்ளைகள் கத்தாட்டி இந்த கல்லுகளே கத்தும். et il dit même si ces enfants crient pas, même les pierres crient. அவர்கள் வந்து காய்பாவுக்கு Et சொல்லுகிறார்கள், là ils viennent dire à Caïphe, ஐயா monsieur, பெரிய திமிர் பிடிச்சவன், lui c'est un gros audacieux. நாங்க எவ்வளவு பெரிய ஆளுக, Nous on est tellement grands. அந்த பிள்ளைகள் விஷயமா நாங்க போயிட்டு நாங்க சொன்னபோது எங்களுக்கு என்ன தெரியுமா சொன்னா, On a repris par rapport aux enfants. Vous savez ce qu'il nous a répondu? பிள்ளைகள் கத்தாட்டி Même si les enfants ne crient pas, கல்லு கத்துமா. les pierres crieront. திமிர் பிடிச்சவன். Mais il est audacieux lui. ஒரே நாள்ல நம்ம முழு நகரத்தையும் குழப்பிட்டான். Et en une journée, toute la ville a été troublée par lui. விளங்குதா இப்ப Est-ce உங்களுக்கு? que vous comprenez maintenant? எத்தனை தடவை இந்த 21 அதிகாரத்தை வாசித்திருப்பீங்க? Combien de fois on a lu ce chapitre 21? இப்ப புரிகிறதா Est-ce que vous இயேசு comprenez எவ்வளவு maintenant? எவ்வளவு குழப்பம் பண்ணினார்? À quel point Jésus a